शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. விவேக சூடாமணி கிரந்தத்துல குரு கோணாம பந்தஹா அப்படின்னு கேட்க போக அதுக்கு பதில் சொல்ற ரூபமாக அமைஞ்ச ஸ்லோகங்களை பார்த்துட்டே வரோம். அதுல சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை பத்தி விஸ்தாரமா சொன்னார். அந்த நிதித்தியாசனத்துல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அத்தியாச நிராசம் ரொம்ப முக்கியம். அத்தியாசம் போகணும்ன்றத பத்தி அதை பத்தி விஸ்தாரமா சொல்லி அதுக்கப்புறம் ஆத்மாவை பத்தி லட்சணங்கள் பிரம்மத்தை பத்தி லட்சணங்கள்லாம் சொல்லி இப்போ ஜீவன் முக்தி அவஸ்தையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஜீவன் முக்தன் அப்படின்னா யாரு அப்படின்னா ஜீவன் ஏவ முக்தி. ஜீவன் பிரசன்ட் கண்டினியூஸ், உயிரோட இருக்கிற காலத்திலேயே ஜீவனேவ முக்தி ஜீவன் முக்தி. ஏன் அப்படின்னா ஸ்ருதியில கட்டோபனிஷத்துல விமுக்தஸ்ய விமுச்சியதே அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. விமுக்தனாக இருக்கவன் விதேக முக்தி வரும்போது விமுச்சியதே அப்படின்னு 2 தடவை விமுக்தி பதம் ஏற்பட்டிருக்கிறதுனால முதல்ல இருக்கக்கூடிய விமுக்தியானது ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லி அதுதான் நம்ம பிரபலமா வச்சுருக்கோம். உலகத்துல இருக்கிற எல்லா பிலாசபர்ஸுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே இந்த உடல் போன பிறகுதான் முக்தி அப்படின்னு தான் ஒத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம மாத்திரம் வேதாந்தி மாத்திரம் என்ன சொல்றோம்னா இருக்கிற கால ஜீவ தசையிலேயே அவனுக்கு முக்தியானது ஏற்படுகிறது, ஜீவன் முக்தி அப்படின்றது. அதுதான் நம்மளுடைய ஆச்சாரியாருடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த காலத்துல வேதாந்தத்துல சொல்லி இருக்குனால அத்வைத்தத்துல சொல்லி இருக்குன்ற அர்த்தம். ஆனா இது நம்மளுடைய காலம் என்ன ஆச்சுன்னா பின்னாடி வந்த விசிஷ்டாத்வைதிகள் துவைதிகள்லாம் வந்ததுனால இப்போ அந்த கிளாஸையும் சேர்த்து போட வேண்டிய அத்வைத வேதாந்தத்துலதான் ஜீவன் முக்தி இருக்குன்னு சொல்ல வேண்டியதா போச்சு. அந்த நாள்ல அப்படி அந்த பிரச்சனை வரல. ஏன்னா அப்பய தீட்சிதர் கிரந்தங்கள்லாம் வேதாந்தம்னு சொன்னாலே அத்வைத வேதாந்தம் தான், அப்படிதான் இருந்தது. இப்ப என்ன ஆச்சு காலத்தினுடைய கோலத்தினால நம்ம என்ன சொல்ல வேண்டியது அத்வைத வேதாந்தத்துலதான் ஜீவன் முக்தி இருக்கு. உயிரோட இருக்கும் பொழுதே முக்தி பெறக்கூடிய நிலையை சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரம் அத்வைத வேதாந்த சாஸ்திரம். சொல்லக்கூடிய ஒரே ஆச்சாரியால் நம்ம சங்கர பகவத்பாதாச்சாரியால் தான். பாக்கி யாரும் அத ஒத்துவார். எல்லாருமே முடிஞ்ச உடனே தான் அப்படின்னு சொல்ற பூர்வ மீமாம்சகரோ யோகமோ சாங்கியமோ நியாயமோ பூர்வ மீமாம்சகனா எல்லாருமே இந்த உடல் இப்ப இருக்கிற உடல்னால முக்தி கிடையாது, இந்த உடல் போன உடனே வரக்கூடியது எதுவோ அதுதான் முக்தின்னு. ஆச்சாரியார் மட்டும்தான் இல்ல, இங்கேயே உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை என்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு சொல்லி இங்கேயே யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் ஜீவன் முக்தி அப்படின்னு. இப்படி ஜீவன் முக்தர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் புத்தகத்துல இருக்கு, நிறைய பிரமாணங்கள் இருந்தா கூட இதுல ரெண்டு பட்சம் இருந்துட்டே தான் இருக்கு. எப்படி இருக்குன்னா சில ஜீவன் முக்தர்கள் அப்படியே காஷ்ட மௌனத்துல சமாதி நிலையிலேயே உட்கார்ந்து இருக்க மாதிரி சில பெரியவாள்லாம் நம்ம பார்த்திருக்கோம், ஞானிகள்லாம் பார்த்திருக்கோம், புத்தகங்கள்லயும் பாக்குறோம். அவ என்ன பண்ணா வாயில எறும்பு போறது கூட தெரியாம சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே நிக்குமா. இங்க நம்ம ஊர்ல மௌன சுவாமிகள்னு ஒரு இருந்தாராம், அவர் நம்ம பெரியவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவருடைய கட்டெரும்பெல்லாம் முயற்சிட்டு இருக்குமா. அவர் சாப்பிட்டது கூட அவருக்கு தெரியாம இப்படி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களை பத்தி கேட்டிருக்கோம். சில குரூப் என்ன பண்றாங்க, ஜீவன் முக்தர்னா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆக்டிவாவும் இருக்கலாம். ஜீவன் முக்தின்றது உள்ள இருக்கக்கூடிய பாவம் தானே தவிர வெளியில ஜீவன் முக்தனா இருக்கவும் போகக்கூடாதுன்னு இல்ல. அப்படி இருந்திருந்தாருனாக்கா நம்ம ஆச்சாரியால் எப்படி இவ்வளவு பாஷ்யங்கள்லாம் எழுதியிருப்பார். அவர் ஜீவன் முக்தனாக இருந்தால் கூட கீழே இறங்கி ஜனங்களுக்காக பண்ணணும். அதனால அவர் என்ன பண்ண இந்த கருணா, இந்த மித்ரா, இந்த மைத்திரி பாவங்கள் இதெல்லாம் ஞானிக்கு அவசியம்னு தெரியாது. இது நமக்கு பகவத்கீதையில இந்த ரெண்டுத்திய பத்தியும் கிருஷ்ண பகவான் பேசியிருக்காரு. எப்படி பேசியிருக்காருன்னா ஜீவன் முக்தனுடைய லட்சணத்தை சொல்லும் போது ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்தரன் ஆத்மவஸ்யை விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜீவன் முக்தனானவனுக்கு ராகமும் துவேஷமும் இருக்காது. ராகத்வேஷ வியுக்தைஸ்து அவனுக்கு யுக்தம்னாக்க கூடினது யுனைடெட். இவருக்கு ராகமும் கிடையாது துவேஷமும் கிடையாது. விஷயான் இந்திரியைஸ்தரன் இந்த விஷயங்கள் இந்திரியங்களோட இவரோட சம்பந்தப்படுத்தாம இருக்கார். எப்பொழுதுமே ஆத்மவசியி விதேயாத்மா, எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவிலேயே அவர் வசமாக இருந்து கொண்டு
பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம்னா மனசாந்தி, மனசாந்தியை அவரை அடைகிறார் அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்ருதியில. இன்னொரு ஸ்ருதியில அவரே கீதையில என்ன சொல்றாரு, அவர் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணை ஏவச்ச அப்படின்னு அதையும் சொல்றாரு. இவெல்லாம் யார் மேலேயும் துவேஷமே வச்சிருக்க மாட்டா, எல்லா பூதங்கள் கிட்டையும் தயையோட இருப்பார்கள். மைத்ரஹா, எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவர். யாரோ ஃப்ரெண்ட்லியா இருக்காருன்னு நினைச்சோம், ஜீவன் முக்தராக இருந்தால் கூட அவர் ஆக்டிவா தான் இருக்காரு. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடிந்து சமாதியில இருக்கக்கூடியவர் தான் ஜீவன் முக்தர்னு கிடையாது. இவன் மைத்ரவாவும் இருப்பான், எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துட்டு கருணையே வைக்க, கருணையோட கம்பேஷன் தான் லோக சங்கரஹார்த்தம் எல்லா காரியத்தும் பண்ணிட்டு இருப்பார். ஜீவன் முக்தாளா இருந்தா கூட நம்ம ஆச்சாரியர் எல்லாம் என்ன பண்ணிருந்தா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, தர்மசாஸ்திரத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எத்யது ஆச்சரித்தி சிரேஷ்டா ததேவ இதரோஜனாக, சிரேஷ்டர்களா இருக்கிறவர்கள் என்ன பண்றார்களோ அதை தான் பார்த்து எல்லாரும் பண்ணுவாங்க. இவெல்லாம் ஒண்ணும் பண்ணாம உட்காண்டா எல்லாரும் நானும் ஒண்ணும் பண்ணாம உட்கார்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துருவான்றதுனால இவ லோக சங்கரஹார்த்தம். இவர்களுக்கு மைத்திர கருணை இந்த பாவங்கள்லாம் அவருக்கு இருக்கு. என்ன முக்கியம்னா நிர்மமோ நிரகங்காரா, அவளுக்கு அந்த மமத்துவன்ற அந்த புத்தி கிடையாது, அகங்காரம் கிடையாது. நான் செய்கிறேன் அப்படின்ற இந்த நிர்மமஹா நிரகங்காரா சமதுக்க சுகா ஷமி, சுகமோ துக்கமோ அது எல்லாத்தையும் சமமாக பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியதாகவும் மன்னிக்க கூடியதாகவும் நிலையில இருக்கக்கூடியவர் யாரோ அவர் ஞானி அப்படின்னு கீதையில சொல்லு. ரெண்டு விதமாகவும் கீதையில சொல்லியிருக்காரு. இப்படி உட்கார்ந்து இருக்கிறவரும் இருக்கார், ஒண்ணுமே செய்யாம இப்படி ஆக்டிவாவும் இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்களும் இருக்காங்க. அவர்கள்லாம் எப்படின்னா துக்கேஷு அனுத்விக்னமனாக, அவர்கள்லாம் எந்த துக்கம் வந்தாலும் அதனால ஆடி போக மாட்டாங்க. சுகேஷு விகத ஸ்பிருஹா, ஒரு சந்தோஷம் வந்துட்டுனாக்கா குடிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெரியவா நமக்கு எல்லாம் கொஞ்சம் அனுபவம் இருக்கும், இந்த காலத்து பசங்களுக்கு இருக்காது. தாத்தா எல்லாம் வீட்டுல இருந்தா ரொம்ப துக்கப்பட்டாங்க, சரிடா ஆட்டம் காரியம் பாகட்டும், என்ன இன்னும் அழுது உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி ரொம்ப சிரிச்சின்னு கலடா பண்ணா என்னடா இது சத்தம் அப்படின்னு ஒரு குரல் போடுவாங்க. அது அப்படியே ஒரு வழக்கத்திலேயே நம்ம ட்ரெடிஷன். துக்கேஷம் அனுத்விக்னமஹா, துக்கத்துல ஓவரா இடிஞ்சு போய் விழுகிறதுன்றதும் கிடையாது, சுகத்துல ஒரேடியா கொண்டாடுறது பாத்தி கொடுக்கறது கை கொடுக்கறது அதுவும் கிடையாது. அப்படி சுகேஷு விகதஸ்பிருஹா வீத ராக பயக்ரோதா, அவருக்கு ராகம்ன்றதும் கிடையாது, பயம்ன்றதும் கிடையாது, கோபம்ன்றதும் கிடையாது, குரோதமும் கிடையாது. வீதராக பயக்ரோதா ஸ்திததீஹி முனிருச்சியதே, அவர் தான் ஸ்தித பிரக்ஞன், ஸ்திததீஹி அவர் தான் ஜீவன் முக்தன், அவர் தான் முனிவர் அப்படின்னு ரெண்டு பக்கமும் சொல்லியிருக்காரு. அதனால ஆக்டிவா இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க, பாசிவா இருக்கக்கூடிய ரெண்டு விதமான நிலைகளும் இருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு, விவேக் சூடாமணி சில இடத்துல அதையும் சொல்றார் இதையும் சொல்றார். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா 37வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னாக்க இவரும் அதே தான் ஃபாலோ பண்ணிருக்காரு. 37வது ஸ்லோகத்துல சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவல்லோகஹிதம் சரந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மன அமைதி உடையவராக இருந்தாலும், மகாந்தகா அவர் பெரியவராக இருந்தாலும், வசந்த காலத்துல கூட லோகஹிதம், வசந்த காலம் வந்துட்டுன்னா லோகத்துக்கு எப்படி ஒரு ஹிதம் வருதோ, இந்த மழையெல்லாம் போய் எல்லாம் பூலாம் பூக்க ஆரம்பிக்கிறது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கானோ, அந்த மார்ச் மாசம் வந்துட்டுனாக்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், எங்க வேணாலும் டூர் எல்லாம் போடலாம். அப்படி வசந்த அப்படி இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லோக சரந்தகா, இவரெல்லாம் இந்த லோகத்துல இந்த ஜீவன் முக்தெல்லாம் நடமாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்னாச்சு, இவருடைய ஒப்பீனியன் அதையும் சொல்றாரு. சில ஸ்லோகங்கள்லாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவாவாளுடைய பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவாவாளுடைய ஞானிகளுடைய வாழ்க்கையை அமையறது. அதனால அவர் ஒரே இடத்துலயே கண்ணை மூடிந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களையும் நம்ம பார்த்திருக்கோம், நடக்கிறவர்களையும் பார்த்திருக்கோம். இன்னொருத்தர் நம்ம ரமணர் மாதிரி ஞானிகளையும் பார்த்திருக்கோம். அவளுக்குன்னு ஒரு குருன்னு ஒண்ணு வச்சுக்கல, அவர் உபதேசசாரம் எழுதியிருக்காரு. நேர ஒரு குரு வந்தனமோ ஒண்ணுமோ எழுதல, நேர கத்துராஜ்யா பிராப்தியத்தே பலம்னு நேர சப்ஜெக்டுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா அவள்லாம் இந்த நிலைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அப்படியும் இருக்கிறவர்களை நம்ம பார்த்திருக்கோம். எந்த காரியம் இந்த சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் கூட ஒரு அட்டாச்மெண்ட் நினைச்சுட்டு அவர் காதி கூட வேண்டான்ட்டார். அவரு இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட், இதுல போட்டுக்கணும்ன்றது கூட ஒரு அட்டாச்மெண்ட். அப்படி இல்லாமையும் இருக்கிறவர்களையும் பார்த்திருக்கோம். இப்படி ஆச்சாரியாள் மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு பாஷ்யங்கள்லாம் எழுதிட்டு சிஷ்யர்கள்லாம் நாளைக்கு நல்லா தெரியணும், இந்த அத்வைத சாஸ்திரம் எல்லாருக்கும் புரியணும்னு கருணையோட, அதனாலதான் அவரை ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு அவரை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கருணையோட இப்படி ரெண்டு விதமாகவும் ஜீவன் முக்தர்கள் இருந்துட்டு இருக்காங்க.
இந்த ஜீவன் முக்தையான ஒரு நிலையை அடையணும் அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்ற, பராரப்தாய சமர்ப்பிதம் வபுஹு இத்தேஷா மனிஷா அப்படின்னு மனிஷா பஞ்சகத்துல ஆச்சாரியர் சொல்றாரு. பிராரப்தத்துக்காக இந்த உடம்பு போற வரைக்கும் போகட்டும்னு விட்டு வச்சிருக்கா. அது எப்படி போறதோ அது போகட்டும் அப்படின்னு. அப்படி போகும்போதுதான் நமக்கு தத்துவபோதத்துல ஒரு சந்தேகம் வந்தது. இப்படி ஜீவன் முக்தர்கள் எல்லாம் பண்றானா, அவளும் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு தானே இருப்பாள். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் காட் எ ரியாக்ஷன் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஞானிகளா இருக்கவாலும் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு தானே இருக்க. அவர் இப்ப போயிட்டு இருக்கும் போது கோயில் கும்பாபிஷேகம் வேணும்னு அவரை போய் கேட்டான்னா அவர் என்ன சொல்றாரு, காமிக்கிறார். அதனால வரக்கூடிய புண்ணியங்கள் அவருக்கு வந்துதானே ஆகணும். நம்மளாம் எப்படி கோயில் விஷயங்கள்ல ஈடுபட்டு தான் நமக்கு புண்ணியம் வருதோ, அதே மாதிரி ஞானிக்கும் வந்துதானே ஆகணும். அது எப்படி ஒட்டிதானே ஆகணும். அவர் தான் ஜீவன் முக்தர் ஆயிட்டார். அவர் ஜீவன் முக்தர் ஆயிட்டாருன்னா அவருடைய ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா மூணுமே அவருக்கு தான் நசிச்சு போச்சு. அவருக்கு பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனான்னு சொன்னதுனால அவருக்கு கர்மா. ஆனாலும் இந்த கர்மாலாம் எங்க போகும், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தானே ஆகணும் அவர் பண்றது அப்படின்னாரு. அவரும் ராங் பர்சன்ஸ் கிட்ட துட்டு வாங்கலாம். அதனால அவருக்கு உன்னை யாரோ ஒருத்தன் கொடுத்துட்டு போனாருனாக்கா அதை வாங்கி பண்ணிருக்கலாம். அதனால பாபங்கள் வராம இருக்குமா. அக்னி தொட்டா சுடதானா சுடும். அது யாரு இருந்தா நாங்க ஞானிக்கு சுட்டா சுடாது, நான் தொட்டாதான் சுடுன்னு தெரியுமாண்ணா அப்படின்னு அவளுக்கும் ஒருமை, பாபங்களும் ஒருமை, புண்ணியங்களும் ஒருமை அப்படின்னு கேட்டுண்டா. அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. அப்படி கேட்டா அதனாலதான் ஸ்ருதியில என்ன சொல்ற, ஆத்மஜ்யம் பூதி காமஹா. யார் யாரெல்லாம் நன்மை அடையணும்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் இந்த ஞானிகளை நமஸ்காரம் பண்றா. ஆத்மஜ்யம் யாரெல்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா, யார் யார் அவளை அர்ச்சனை பண்றாளோ, யார் யார் அவளை போற்றி பேசுறாளோ அவளுக்கெல்லாம் அவருடைய புண்ணியமானது அவளுக்கு போயிடுறது. யார் யாரெல்லாம் அவரை நிந்தனை பண்றாரோ, யார் யாரோ திட்டாலோ அவருடைய பாபங்கள்லாம் அப்படி போறது. ஏன்னா தத்தாத்திரேயருக்கு 24 குருக்கள் அப்படின்னு சொல்ற. அவருக்கு எல்லா ஞானமும் அங்கங்க வந்தது. ஒரு அம்மா கைக்குத்தல் அரிசியில குத்தின்னு இருந்தா. குத்திட்டு இருக்கும் போது அவருக்கு என்னாச்சு, ஒரு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஜீவன் முக்தரா உட்கார்ந்து இருக்காரு. உடனே அந்த வளையல் 2 போட்டு சத்தம் வந்துட்டே இருக்கு, டிங்கு டிங்குன்னு. உடனே அவன் என்ன பண்ணிட்டா, 2 வளையல்ல ஒரு வளையல கழட்டி இடுப்புல வச்சுட்டு ஒரே கையில தூக்கணும், சத்தம் நின்று போச்சான். அதை பார்த்த உடனே அதுல இருந்து அந்த அம்மா கிட்ட இருந்து இவர் கத்துட்டாராம். 2 இருந்ததுன்னாதான் தகராறு வருது, 1 இருந்ததுன்னாக்க எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படி குருவா ஏத்துட்டா. அவரையே என்ன பண்ணாலும் நாயோட அவர் போயிடான்னு எல்லாரும் நிந்தனை பண்ணாலும் அவரை. சதாசிவ பிரம்மேந்திரால நம்ம கேட்டிருக்கோம், எல்லாரும் நிந்தனை பண்ணிருக்கா. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்க, யார் யார் அவளை நிந்திக்கிறாளோ அவளுக்கு அவருடைய பாப கர்மாக்கள் டிரான்ஸ்பர் ஆயிடுறது. யார் யாரெல்லாம் அவளை போட்டுறாளோ, யார் யார் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணாலோ அப்படி சொல்லி முடிக்க இப்படி சமாதானம் சொல்லியிருக்க. ஆக ஜீவன் முக்தனுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு எந்த கர்மாவும் கிடையாதுதான். ஆனா நம்ம அஜ்ஞானி அவரை பார்க்கும்போது அவர் பிராரப்த வசத்துல இவருக்கு உடம்பு சரியில்லாம அவஸ்தப்படுறார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஜீவன் முக்தராக இருந்தா கூட, இறந்த மாதிரி இருந்தா கூட டயாலிசிஸ் பண்ணி தான் பிராரப்த வசாத் அது அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய நாலேஜ்லயோ இதுலயோ நம்ம கொஸ்டின் பண்றதுக்கு இல்லை அப்படின்றது தெரியுது. இப்படிப்பட்ட ஜீவன் முக்தனை பத்தி டெபினிஷன் சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நமக்கெல்லாம் எப்படி யதா தேகோகம் இதுதான் என்னுடைய உடம்பு அப்படின்னு எனக்கு தெரியாது. புருஷோகம் நான் ஆம்பளை அப்படின்னு தெரியாது, நான் பொம்பளை அப்படின்னு தெரியாது. பிராமணோகம் நான் பிராமணன் அப்படின்னு தெரியாது. சூத்ரோகம் நான் சூத்ரன்னு தெரியாது. அப்படின்னு ஒரு திருட நிச்சய எப்படி யதா பிராமணோகம் சூத்ரோகம் புருஷோகம் தேகோகம் இது திருட நிச்சய. இப்படி ஒரு யார சொல்லியே கொடுக்குவானா, நமக்கு சொல்லாமே இது நிச்சயம் நமக்கெல்லாம் இருக்கு. இந்த நிச்சயமானது எங்க வரணும்னாக்கா, அந்த நிச்சயம் நாகம் பிராமணஹா, நாகம் புருஷஹா, நாகம் தேகா, நாகம் சூத்ரஹா அப்படின்ற எண்ணம் எப்போ இதே மாதிரி உங்களுக்கு திருட நிச்சயம் என்னைக்கு வருதோ அது அப்பதான் அவன் ஜீவன் முக்தனாவான் அப்படின்னு தத்துவபோதத்துல சொல்லியிருக்காரு. யதா தேகோகம் புருஷோகம் பிராமணோகம் சூத்ரோகம் இது திருட நிச்சயா ததா அதே மாதிரியே நாகம் பிராமணஹா, நாகம் சூத்ரஹா, நாகம் புருஷஹா கிந்து ஆனா நான் யாரு அசங்கா சச்சிதானந்த ஸ்வரூபா பிரகாச ரூபா சர்வாந்தர்யாமி சிதாகாசா அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவர் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு முதல்லயே நமக்கு இன்ட்ரோடக்டரி டெக்ஸ்ட்லயே சொல்லிட்டார் ஒரு ஜீவன் முக்தனுடைய நிலை எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த ஆத்ம ஞானத்தினுடைய பலனை சொல்ல போறாரு. எப்படி அந்த ஜீவன் முக்தர் இருக்கார் அப்படின்னு 419வது ஸ்லோகம். வைராக்யஸ்ய பலம் போதஹ போதஸ்ய உபரதி பலம்
ஸ்வானந்தானுபவாத் சாந்தி ஏஷைவ உபரதே பலம் வைராகஸ்ய பலம் போதஹா. ஒருத்தர் எதுலயுமே ஆசை இல்லாம வைராக்கியம் அப்படின்னாக்க வைராக்கியம் எப்ப இருப்பானா இக அமுத்திர அர்த்த பல போக விராகா. அவருக்கு இங்கேயும் எதுவும் தேவையில்லை, மேல் லோகத்திலயும் எனக்கு அதுவும் வேண்டாம், இந்த சொர்க்கலோகம் பிரம்மலோகம் சத்தியலோகம் இதுலயும் ஆசை இல்லாம யார் ஒருத்தர் இருக்காரோ அவருக்கு பேர் தான் வைராக்கியம் பேரு. அப்படிப்பட்ட அந்த வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய இந்த இருந்து கொண்டே இருக்கிறவருக்கு என்ன பலம்னாக்க அவருக்கு எப்படியாவது அவர் வேதாந்தத்துக்கு வந்துடுவார். எப்போ போக யார் யாருக்கு கொஞ்சமாவது அதனால்தான் வேதாந்தம் படிக்கிறவாளுக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல அவளுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவம் எங்கேயோ குறிக்கிறது இல்லாம யாரும் உட்கார முடியாது. ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம கேட்டு ஒரு சந்தோஷம் வருதுன்னாக்க அந்த காரியத்தை கண்டினியூ பண்றோன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வைராக்கியம் இருக்கு. இந்த வைராக்கிய பலம் போதகா, போதஸ்ய பலம் உபரதி. இந்த வேதாந்த ஞானம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா என்ன கலாமிட்டி வந்தாலும் இவன் பாட்டுக்கு உபரதியோட இருப்பான். இது அதுல ஈழ்ச்சிக்காம இருக்கக்கூடிய ஒரு வருது, அவனுக்கு ஒரு காம்னஸ் ஒண்ணு வருது, ஒரு சாந்தி இருக்கு. சரி இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்காக உடனே பகவானை திட்டி கிழ்த்தி அமகலம் பண்ணி எல்லாம் யாரும் பண்றது இல்ல. என்ன இதெல்லாம் நடக்கிறது தான் நேச்சுரல். மழை வந்ததுன்னா என்ன பண்றது, என்ன பண்றது அப்படின்ற இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த வேதாந்த நிச்சயம் வந்துருச்சுனாக்க இந்த அறிவு, போதம் வந்துருச்சுன்னா இந்த அறிவு, வைராக்கியம் வந்துருச்சுனாக்க வேதாந்த அறிவு வருது, ஆத்ம ஞானம் வருது. ஆத்ம ஞானம் வந்த வாளுக்கு இந்த உபரதி வருது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இந்த உபரதி வந்தாதுன்னா உபரதி அப்படின்னா என்ன பண்ணா அது ரெண்டு பதம். உபரத்தின ரதி அப்படின்னாக்க எல்லாரோடையும் இழிச்சுட்டு சந்தோஷம் என்ஜாய் பண்றது. உபரத்தினா அது உபசமனமான ஆயிடுது அப்படின்னாக்கா அவனுக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு ஈர்ஷை இல்ல, அவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டியோ ஒரு கியூரியாசிட்டியோ இல்லாத ஒரு நிலைமை. இந்த ஆத்மரதிகி அப்படின்றதுதான் உபரதிகின்னு பேரு. ஆத்மரதி தன்னுடைய ஆத்மாவிலேயே அவன் ரமிச்சுட்டு இருக்கானே தவிர இதை விட வேற ஒரு பொருள்ல ரமிக்கிறதுல. ஆத்மரதிகி ஆத்ம கிரீடகா அப்படின்னா அந்த ஆத்ம கிரீடகா அப்படின்னா கிரீடகா வெளிப்பொருளை உபயோகிச்சு சந்தோஷப்படுறவன் கிரீட சப்தம். அதனால ஆத்ம கிரீடகான்னாக்க சகுன பிரம்மத்தோட உட்கார்ந்து பூஜை கீஜை பண்ணிட்டு ரமிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஞானி ஜீவன் முக்தனுக்கு ஆத்ம கிரீடகா. நிர்குண பிரம்மமாகவே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் ஆத்மரதிகி. இப்படிப்பட்ட உபரதிகின்றது அந்த பதத்துல இருந்து வந்தது. இப்படி இந்த உபரதிக்காக என்ன அர்த்தம்னா தன்னுடைய ஆத்மானந்தத்திலேயே அனுபவத்திலே இருக்காரு. ஸ்வ ஆனந்த அனுபவாத், தன்னுடைய ஆத்மாவிலேயே தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால இவனுக்கு என்ன வருதுன்னாக்க ஒரு சாந்தி வருது, ஒரு சந்தோஷம் வருது. இந்த சந்தோஷத்துக்கும் வெளியில நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. வெளிப்பொருள்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமானது டெம்பரரி தான். அது சகுனத்தினால வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டெம்பரரியா தான் இருக்கணும். ஏன்னா அது பிரதிபிம்பத்தினுடைய நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய மனசுல பிரதிபிம்பிச்சு அந்த மனசு அதோட ஒட்டின்னு இருக்கிறதுனா அதுல வந்த சந்தோஷம் அது. அது மனசும் அதுவும் ஒட்டின்றதுனால அந்த மனசும் அதுவும் எவ்வளவு நாள் ஒட்டின்னு இருக்கோ அந்த மனசு தூங்குற வரைக்கும் தான் அது இருக்கும். இல்ல அதுக்கு வேற ஒரு எண்ணம் வந்துட்டு வேற ஒரு தாட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த சந்தோஷம் போயிடும். எந்த சந்தோஷமோ அதுவே நாளைக்கு துக்கமாயிடும். நம்ம சின்ன இருந்தா அழகா சொல்லுவார், அந்த காலத்துல அந்த லவர் கொடுத்த அந்த பூ கூட பத்திரமா வச்சுட்டு இருந்திருப்பான். அது மேல கூட அவனுக்கு ஒரு இது பத்திரமா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க எல்லாம் காலத்தினால போயிடுறது, அவ்வளவுதான். ஏன்னா பொருள்கள்னால வரக்கூடிய ஒண்ணு காலத்தினால போயிடும். அது மாதிரி பிரதிபிம்ப ஆனந்தங்கள் எல்லாம் காலத்தினால போயிடும். இவன் உபரதியினால இவனுக்கு கிடைக்கக்கூடிய சுவாத்மானந்த போதம், தன்னுடைய ஆத்மாலேயே வரவிக்கிறான். வேற ஒரு வெளிப்பொருளை எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய அதனால வரக்கூடியது சாந்தி தான் உண்மையான சாந்தி. இப்ப ஒரு இதுல நான் சொன்ன ஸ்லோகத்துல ராகத்வேஷ வியுக்தைத்து விஷயான் இந்திரியை சரண் ஆத்மவசியை விதேயாத்மா, அந்த ஆத்மாவை வச்சம் பண்ணி இருக்கக்கூடியவர் தன்னடக்கத்தோட விதேயாத்மாவா அந்த ஆத்மாவையே இருக்கக்கூடியவன் பிரசாதம் அதிகச்சதி அப்படின்னா அந்த பிரசாதம் தான் சாந்தி. அந்த சாந்தியை இருக்கக்கூடியவர் தான். இதுதான் உபரதியினுடைய பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைராக்ய பலம் போதஹா போதஸ்ய உபரதி பலம் ஸ்வ ஆனந்த அனுபவாத் சாந்தி ஏஷா உபரதே பலம். இதுதான் உபரதியினுடைய பலம் அப்படின்னு அந்த மூணு சொன்னார். முதல்ல என்ன சொன்னா வைராக்கியத்தினால போதம் ஏற்படுகிறது, போதத்தினால உபரதி ஏற்படுகிறது. உபரதி எடுக்கணும்னா ஆத்மாவுக்கு சமீபமாக உபரதி ஆத்ம சமீபகம். உப்பான இன்னொரு அர்த்தம் சமீபன்ற அர்த்தம்.
அப்படி நீங்க எடுத்தா ஆத்மாவுக்கு பக்கத்தில் தன்னுடைய ஆத்மாவையே ரமிச்சிட்டு இருக்கிறதுனால உபரதி. அப்படி உபரதியாக இருக்கக்கூடியது அதனுடைய பலன்னு 3 சொன்னாரு. இப்ப அத சொல்லிட்டு யத்யத் உத்தராபாவஹ பூர்வ பூர்வந்து நிஷ்பலம் நிவೃತ್ತಿ பரமா திருப்தி ஆனந்தோ அனுபமஸ்வதஹ. அப்படி யத்யத் உத்தரோத்தர அபாவஹ, மேல மேல ஒண்ணு இல்லாம போயிட்டே ஆனால் முன்ன இருக்கிறதெல்லாம் நிஷ்பலமாயிடும். அது எப்படின்றது பார்ப்போம். இப்போ ஒருத்தர் இருக்கார், வைராக்கியத்தோடயே இருக்கார், ஆனா வேதாந்தத்துக்கே வரலான்னு வச்சுங்க, என்ன பிரயோஜனம்? அது வேண்டாம் இது வேண்டான்னு எல்லாத்தையும் வேண்டி இப்படி மாதிரி உட்கார்ந்துருக்கான், எதுலயும் எனக்கு வேண்டாம், வேலைக்கு போக மாட்டான், அங்க போக மாட்டான்னு இருக்கான், ஆனா படிப்புக்கே வரலன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அந்த வைராக்கியமானது எங்க கொண்டு போய் விடணும்னாக்க வேதாந்தத்துக்கு கொண்டு போய் விடணும், அப்பதான் அது பிரயோஜனம். ஒருத்தர் இருக்காரு, நல்ல லெக்சர் எல்லாம் கொடுப்பாரு, யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் மாதிரி, அவளுக்கு எல்லாம் இந்த சிஷ்யனை உத்தாரணம் பண்றதெல்லாம் இல்ல, ஆனா விஷயங்கள் சப்ஜெக்டா தெரியும். ஆனா அவளுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா உபரதியே இல்லைன்னு வச்சுங்க, இந்த ஆத்மாவோட இருக்கணும்ன்ற எண்ணமே இல்ல. அது முடிச்சோமா, லெக்சர் முடிச்சோமா, துடு கொடுத்தாலா, சம்பளம் வாங்கிட்டோமா, கவர் வாங்கிட்டோமான்னு போயக்கூடிய வேதாந்திகள் இருக்கா. அப்படி போனாலும் தகராறு வருது. அப்படியும் ஆகையினால இவர் என்ன சொன்னாரு, இது கரெக்டா அதுக்கு எடுத்துன்னு வரணும், அது இதுக்கு எடுத்துன்னு போகணும். இப்படி இந்த 3 சேர்ந்து வந்தாதான் உங்களுக்கு பலன் வரும். ஒன்னு இல்லாம ஒன்னு இருந்தது ஆனால் கூட அந்த பலன் இல்லாம போயிடும். யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவன் எந்த பொருள்லயும் ஆசை இல்லாம இருக்கான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு, ஆனா வேதாந்தத்துக்கு வரலன்னா அதுவும் வேஸ்ட். வேதாந்தம் மாத்திரம் இருக்கு, ஆனா அவனுக்கு உபரதியே இல்ல, ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை இல்ல, நல்லா லெக்சர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கான்னு அதுவும் தகராறுன்னு தெரியுது. ஆகையினால என்ன பண்ண, இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு உத்தர அபாவக, மேல மேல இருக்கிறது இல்லாம போச்சுன்னா முன்ன இருக்கிறதெல்லாம் நிஷ்பலன் ஆயிடும். அது எப்படி வைராக்கியமா இருந்தா அவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு யார் ஆசைப்படுறானோ அத மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கணும். அப்படி இருந்தாதான் இதுக்கு உண்டான பலன் வரும், இல்லைன்னாக்கா அது நிஷ்பலமாக தான் போயிடும். நிவೃತ್ತಿ பரமா திருப்தி, படிப்படியாக வர வேண்டியதெல்லாம் வராம போயிடுச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய படினா பலன் இல்லாம போய்விடும். எப்படின்னா பரமா நிவೃತ್ತಿ, இந்த விஷயங்களிலிருந்து இவன் வெளியில வரான். இந்த வைராக்கியத்தினுடைய பலமாக இருக்கக்கூடியது என்ன போதம், இந்த விஷயங்களிலிருந்து அவன் விலகிறதுன்றது என்ன, பரமா திருப்தி. அதுதான் இந்த நிவೃத்தியில தான் இவனுக்கு உண்மையான திருப்தி இருக்கு. அதை போய் வாங்கினானேயானால் அதுல இருக்கக்கூடிய திருப்தியை விட அதுல இருந்து அவன் விலகி இருந்தானேயானால் அதனுடைய திருப்தி. போவானே, இவாளோட ஈசிப்பானே, அவளோட சேருவானே, அப்புறம் அவ கையில வாங்கி கட்டிட்டு வருவாம நம்ம எவ்வளவு தடவை யோசிக்கிறோமோ இல்லையா, பின்னாடி பண்ணிருக்கவே வாண்டான் அப்படின்னு. ஒரு பொருள் வாங்கணும்னாக்க, ஒரு டிவி வாங்கணும்னாக்க உடனே நமக்கு எவ்வளவு காரியம் இஎம்ஐ கட்டணும், அந்த மெக்கானிக்க கூட்டின்னு வரணும், எத்தனை கஷ்டங்கள்லாம் பட்டு ஒரு சந்தோஷத்துக்காக எத்தனை கஷ்டங்கள்லாம் பட வேண்டியிருக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் படாமையே இருந்திருக்கலாமேன்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. அதே மாதிரி இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆனந்தமே வேண்டான்னு நினைக்கிறது தான் உண்மையான திருப்தியானது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அஞ்ஞானத்தினால இது வந்துடுச்சுன்னா நம்ம என்னமோ இதை விட கொஞ்சம் அதிகமா சந்தோஷப்படுவோம் நினைச்சிட்டு எல்லாத்துலயும் ஈடுபட்டு இருக்கோம். இதுதான் வைராக்கியத்தினுடைய பலன். வைராக்கியம் ஒன்றுதான் விஷயங்கள் இல்லாததாயே உங்களுக்கு அது எந்த சந்தோஷம் அந்த விஷயங்களால உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை விட அதிகமான சந்தோஷம் அந்த விஷயங்கள் இல்லாமலேயே கிடைக்கிறது. அதுக்கு தானே ட்ரை பண்ணணும் நம்ம. ஆனந்தோ அனுபவஸ்பதா, இந்த ஆனந்தமானது எப்படின்னா இந்த ஆனந்தத்துக்கு உபமாவே கிடையாது. அனுபமா அப்படின்னாக்க, உபமானாக்க இது மாதிரி ஒரு சதிருஷமான ஒரு ஆனந்தம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆத்மானந்தத்துல திளைச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு சமமான ஒரு ஆனந்தம் உலகத்துல இல்லையே. பாக்கி இருக்கக்கூடிய ஆனந்தங்கள்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே அனித்தியமா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த ஆனந்தம் போயிடுறது எல்லாருக்கும். திருப்பி அதே மாதிரி ராத்திரி தூக்கம் வந்துருச்சுன்னா மனசு சம்பந்தம் இருக்கிறதுனால மனசு போயிடுச்சுனாக்க ஆனந்தமும் போயிடுறது. அப்படி இல்லாத கூடிய ஒரு நிலையான ஆனந்தம் எதுவோ அதுதான் ஜீவன் முக்தனுடைய ஆனந்தம். அவன் எப்பொழுதுமே அந்த ஆனந்த நிலையிலேயே அவன் உட்கார்ந்துருக்க, எந்த ஒரு சிச்சுவேஷனும் அவனை மாத்துறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய உண்மையான அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொடுவார். இது எப்படி வந்தது, ஸ்வதஹா வந்தது, அவனுக்கே வந்தது. திருப்திகி ஆனந்தஹா அனுபமஹா ஸ்வதஹா. இதுக்கு ஒரு மேட்ச்லெஸ்ஸான ஒரு ஆனந்தம் அவனுக்கு தனக்குத்தானே வரக்கூடிய ஆனந்தத்துல அவன் தலைத்து இருக்கக்கூடியவன் யாரோ அவன் தான் ஞானின்னு ஜீவன் முக்தனுடைய நிலையை சொன்னார். திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா வித்யாயா பிரஸ்துதம் பலம் யத்ருதம் பிராந்தி வேலாயாம் நானா கர்ம ஜுகுப்சிதம் பச்சான்னரோ விவேகேன தத்கதம் கர்த்துமர்ஹதி. இப்படிப்பட்ட ஞானியானவன் திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா, பார்க்கக்கூடிய துக்கமான காரியங்கள் இருக்க
இதுல எல்லாம் அவனுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமான, அவருக்கு வந்து அனுத்வேகம் அப்படின்னா உத்வேகமே இல்ல அவனுக்கு வந்து இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்றது. இது எப்படி வந்தது அப்படின்னா வித்யாயாக பிரஸ்துதம் பலம். இது வித்தியினால வரக்கூடிய பிரஸ்துதம் பலம், முக்கியமான பலம். அறிவு வளர 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 வளரதான் உங்களுக்கு வந்து ஆசையின்மையும் வருது. ஆசையின்மை வரக்கூடியதா வரணும்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்தாதான் வருது. இப்ப எல்லா ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்க, அதனால ஆசை வருதுன்னு என்ன அர்த்தம்னாங்க, நம்ம எமோஷனலா இருக்கும் போதுதான் ஆசை வருது. இப்ப அந்த பொருளை பத்தி நல்லா தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுங்க, அதை பத்தி ஆரம்பிச்சுதான் இருக்கும். சாதாரண ஒரு வடையே சாப்பிடுறான்னு வச்சுங்க, நல்லா யோசிக்க ஆரம்பிச்சா அந்த வடையை சாப்பிடுவோமா, அது எங்க இருந்து வந்ததோ எப்படி வந்ததோ இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா அதுல ரசிக்கவே முடியாது நமக்கு. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன இப்படி எல்லாம் கொஞ்சம் அறிவு வந்தது, ஆனா உங்களுக்கு வந்து ஆசையின்மையும் கூடவே வந்துடும். அதுதான் மெயினான பலம். காமமோ குரோதமோ இப்ப நம்ம பெரியவாள்லாம் கூட சொல்ல, ஒருத்தர் கோபமா பேசிட்டாருனாக்க, ஒருத்தர் கோபமா பேசினா திருப்பி எதிர்த்து பேசாத, இன்னும் கொஞ்ச நேரம் இரு தானே தெரியும் அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுத்து அவளுக்கு அறிவு வரும். அவன் நம்ம கத்தினது நியாயமா அப்படின்னு கேட்டுட்டு அவளே பண்றான். அந்த சான்ஸ் கொடுக்காம போயிடுவான். நம்ம திருப்பி பண்ணா என்ன அர்த்தம், சாதாரண விவகாரத்துக்கு வித்தியினால பலங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வேதாந்த வித்தியினால வரும்போது எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் மாயேன்ற பலனானது அந்த வேதாந்த அறிவுனால வருது. சுகதுக்கேஷு அனுத்வேகா அப்படிதான் இருக்கு. இப்ப ஜீவன் முக்தர்களாக இருந்தா கூட நம்ம என்ன பார்த்திருக்கோம், ராமாயணத்துல ராமர் என்ன பண்ணாரு, சீதை காணோன்னு அசோக மரத்தை பார்த்து அலறாராம். சோகத்தெல்லாம் எங்கிட்ட விட்டுட்டு நீ அசோகமா இருந்துருக்கியே சீதையை காணுமே அப்படின்னாக்க, இந்த ஜீவன் முக்தரா இருக்கிறவர் வந்து எங்கேயாவது ஓய்வு காணாம போனா அழுவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா என்ன அர்த்தம், அது அவருடைய ரோல். அந்த ரோல் மூலமாக அவர் பண்ணிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவர் ஜீவன் முக்தராக இருந்தா கூட அதுக்கேதாக மானுஷ விக்கிரகத்துல அவர் வந்திருக்காரு. அப்படி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி ஜனங்க பாக்குற மாதிரி அவர் வருத்தப்பட்டாதான் நாளைக்கு வந்து எல்லாரும் ஓய்வுகிட்ட அட்டாச்மெண்ட் இல்லைன்னா எல்லாரும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன்னா எப்படி தாம்பத்தியங்கள்லாம் இருக்கும், ஜாலி கை தட்ட முடியுமான ஒய்ஃபு போயிட்டாருனாக்கா. அதனால அவர் பண்ணி காமிக்கணும். அவர் போனாருனாக்கா, அப்பா போனாருனாக்கா அவர் காரியங்களை பண்ணி காமிக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி வருது. இப்படி பண்ணி கொடுது அதெல்லாம் என்ன அர்த்தம்னா துக்கத்தினால அவர் பீடிக்கிறார்னு அர்த்தம் இல்ல, பிடிக்கிற மாதிரி ஒரு லோக சங்கரார்த்தம் அவர்கள்லாம் அப்படி இருக்காங்கன்ற அர்த்தம். ஏன்னா அவருக்கு தெரியாதானே, அப்படி உட்கார்ந்து யோசிச்சாருன்னா அவருக்கும் தெரியும். அதாவது எமோஷனலா அந்த ஒரு நேரத்துல அப்படி பண்ணார். திருஷ்ட துக்கேஷு அனுத்வேகா வித்யாயாக பிரஸ்துதம் பலம். இதுதான் வித்யினுடைய முக்கியமான ஒரு பலன். எத்கிருதம் பிராந்தி வேலாயம். நம்ம வந்து இந்த வேதாந்தத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி கொண்டிருக்கிற விஷயம்லாம் நமக்கு விஷயம் தெரியாத காலத்துல எவ்வளவு அகத்தனம் பண்ணிட்டு அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் போட்டிருக்கான். அதெல்லாம் பிராந்தி வேலை. வேலாயம்ங்கிறது சம்ஸ்கிருத பதம். வேலைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் சங்கல்பமே பிரதோஷ வேலாயம் தான் பண்ணிப்பா சிவ பூஜை பண்ணும்போது. வேலைன்றது வந்து சம்ஸ்கிருத பதம். பிராந்தி வேலாயம் எத்கிருதம். பிராந்தி சமயங்களது எது செய்யப்பட்டதோ நானா கர்மா என்னால செய்யப்பட்ட அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாம் ஜுகுப்சிதம், எல்லாம் வெறுப்பு தான். ஜுகுப்சான வெறுப்பு. அதெல்லாம் நமக்கு ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டாம், அப்பயே படிச்சிருக்கலாம், அப்ப படிச்சு முட்டிந்தோம், அப்பயே படிச்சிருந்தானே இந்த மாதிரி முட்டின்னு இருக்க வேணாம், அப்பயே சாரண பிரச்சனம் படிச்சிருக்கலாம். இப்ப வந்து 65 வயசுல வந்து உபனிஷத் படிச்சாதான் நமக்கு மனசுல நிக்க மாட்டேங்கிறது எப்படின்னு நினைக்கிற மூலியா நம்ம இல்லையா. இதெல்லாம் என்ன அர்த்தம்னாக்கா அந்த பிராந்தி வேலையில அதெல்லாம் தோணல. இல்ல நம்ம ஆபீஸுக்கு போக வேண்டியது அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நினைக்கிறான். இப்படி எத்கிருதம் பிராந்தி வேலாயாம் நானா கர்ம ஜுகுப்சிதா அதெல்லாம் வந்து வெறுப்பு. பச்சாத்து பின்னாடி யோசிக்கிறான். இதெல்லாம் பச்சாத்து நரகா பிற்காலத்துல இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா விவேகன இப்படி விவேகம் வந்த உடனே தற்கதம் கத்து மறியுது. திருப்பியும் அவன் கீழே இறங்குவானோ இந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா ஐயோ அப்பயோ ஒரு தடவை சூடுபட்டுட்டானே இதுமா பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஞானியானவர் அந்த ஞானம் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த ஞானம் வரும் பொழுது அவர் என்ன ஆகிறார் அப்படின்னாக்க திருப்பியும் ஒரு தடவை அவர் ஈடுபடுவது. ஒரு தடவை ஞானம் வந்துருச்சுன்னா அவர் திருப்பியும் இந்த அஞ்ஞான காரியத்திலே அவர் ஈடுபடுவதில்லை அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. அந்த அது வர வரைக்கும் தான். ஒரு தடவை அந்த பாம்பு இல்ல அது கயிறுன்னு தெரிஞ்சிருச்சுனாக்க அவனுக்கு திருப்பி பயம் வருமா அந்த பாம்பை பார்த்து? அது தெரியாத வரைக்கும் பயம் இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, ஐயோ பிராந்தி வேலையில அது பாம்பு மாதிரி தெரிஞ்சு என்ன கலாட்டா பண்ண, எல்லாரையும் கூப்பிட்டேன், கலாட்டா பண்ண, டார்ச் லைட் எடுத்துட்டு வந்தேன், அவனை கூப்பிட்டேன் இவனை கூப்பிட்டேன், எல்லாம் சிரிப்பா இருக்கு அவனுக்கு. அதே மாதிரி இந்த ஞானிக்கும் வந்துடுத்தேன்னா ஞானம் வந்துடுச்சே, ஆனால் அவன் இந்த உலகத்துல பண்ணின காரியங்கள் இதெல்லாம் வந்து துச்சம் தெரிஞ்சு போச்சுன்னா திருப்பியும் ஒரு தடவை அதுல ஈடுபடுவானா அவன் கதம். அதனால அவன் பண்ணவே மாட்டான்
தற்கதம் கத்தும் அருகத்தி, அவன் அந்த மாதிரி காரியத்தை பண்ணுவானா, அவர் எப்படி அருகனா, அவன் தகுதியுடைய அந்த விவேகம் இருக்கும் போது அந்த மாதிரி ஈனமான காரியம் செய்வதற்கு தகுதியுடையவனா ஆவானோ அப்படின்னா ஆக மாட்டான் அப்படின்னு அர்த்தம். வித்யா பலம் ஸ்யாத் அசதோ நிவృత్తి பிரவృత్తిரஜ்ஞான பலம் ததீக்ஷிதம் தஜ்ஞ அஜ்ஞயோர் யத் மிருகத்ருஷ்ணிகாதௌ நோ சேத் விதாம் திருஷ்டபலம் கிமஸ்மாத். வித்யா பலம் சியாத், வித்யினுடைய பலம் என்ன தெரியுமா? இந்த வேதாந்தத்துக்கு வந்தா அதனுடைய பலம் என்ன? அசதஹா நிவృత్తి, இந்த பொய்யான அறிவெல்லாம் போக்கக்கூடியது எதுவோ அதுதான் இந்த வித்யினுடைய அஜ்ஞான நாசகம் தான் இந்த வித்யினுடைய பலன். வித்யா பலன் ஞானத்தினுடைய பலன் அசதஹா நிவృత్తి, அந்த பொய்யிலிருந்து விலகி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் வித்யா பலம் சியாத் அசதஹா நிவృత్తి. பிரவೃತ್ತಿ அப்படின்னா அது பிரவೃತ್ತಿ என்னன்னா இன்னும் அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இவனு இன்னும் கூட அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் பண்ணிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்னா அஜ்ஞான பலம் பிரவೃತ್ತಿ. பிரவೃತ್ತಿ ஒருத்தனுக்கு இருக்குன்னா அர்த்தம் இன்னும் கூட அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு. பிரவೃತ್ತಿ அஜ்ஞானத்திய பலம், பிரவೃತ್ತಿயானது அஜ்ஞானத்தினுடைய பலம். ததீக்ஷிதம், இப்படியாக தது ஈக்ஷிதம் காணப்படுகிறது உலகத்துல. இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னா இருக்கு. மிருகதிருஷ்ணிகா இருக்கு, மொத்தம் ரோட்ல போயிட்டே இருக்கச்சு தாகம் எடுக்கிறது. அவன் மிருகதிருஷ்டிகா 2 பேர் இருக்கான். அவன் என்ன சொல்றான், ஐயோ இது மிருகதிருஷ்டிகாப்பா, நீ கிட்டக்க போனா கூட தண்ணி எல்லாம் இருக்காது, என்ன நானே வச்சுட்டு இருக்கேன் இங்க தண்ணி. அது போன இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் உங்க தண்ணி இல்ல இருக்க அப்படின்னு ஓடினான்னா அவனை என்ன சொல்றது? நான் அஜ்ஞானியா இருக்கவன் கிட்டக்க ஓடுறான், இவனுக்கு நன்னா தெரிய இருக்கு அங்க போனா அது கிடைக்காதுப்பா, நான் தான் வச்சுட்டு இருக்கேனே இங்கேயே. அப்படி ஆத்ம ஞானியானவன் என்ன பண்றான், கையில ஆத்மாவை வச்சுட்டு இதை பார்த்தான்னாக்க இங்கேயே சந்தோஷங்கள்லாம் ஒரு சந்தோஷம் வெளியில எங்கேயும் கிடையாது அப்படின்னு அவன் தான். அஜ்ஞானியா இருக்கவன் இல்ல இல்ல இதெல்லாம் சும்மா பேச்சு சார், வேதாந்தம் படிச்சாலும் அதெல்லாம் வேலைக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் அவஸ்தைப்பட்டு உட்கார்ந்து இருக்கான். தத்து ஞா, அதை அறிந்தவர்கள், இந்த பிரம்ம தத்துவத்தை சூக்ஷ்மத்தை அறிந்த ஞானிகள், அஜ்ஞயோகம் இந்த அஜ்ஞானி, இது தெரியாத அஜ்ஞானிகள், இவர்களுக்கு நடுவுல இது எப்படி இருக்குன்னா மிருகதிருஷ்ணிகாதௌ. மிருகதிருஷ்ணா அப்படின்னாக்க ஆக்சுவலான மிருகதிருஷ்ணானா காணல் நீர்னு பேரு. இது சம்ஸ்கிருதத்துல எப்படி வந்து திருஷ்ணா அப்படின்னாக்க தாகம்னு ஒரு அர்த்தம். ஆங்ஸைட்டி, தாகம், இதெல்லாம் திருஷ்ணா. மிருகதிருஷ்ணா இந்த மானானது என்ன பண்ணா தண்ணி இருக்குன்னு நினைச்சுட்டு ஓடி போய் ஏமாந்து ஓடி போகுமா அது. அதனால அந்த பேர்லயே இந்த காணல் நீர்னு இருக்கும். மிருகதிருஷ்ணிகாயில எப்படி அறிந்தவன் அறியாதவன் 2 பேரும் ஒருத்தன் அதுல புகழ்றான், ஒருத்தன் வெளியில, ஒருத்தனுக்கு நிவൃத்தி ஒருத்தவனுக்கு பிரவೃತ್ತಿ ஏற்படுகிறது. இப்படின்றது காணப்படுகிறது. ததீக்ஷிதம், அது எல்லாராலும் காணப்படுகிறது. அப்படி இல்லைன்னாக்க அஸ்மாத் திருஷ்டபலம் கிம், அப்படி இல்லைன்னாக்க திருஷ்டபலமா இந்த ஞானியினுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு? சந்தோஷம் வரணுமோ இல்லையோ, அந்த சந்தோஷமானது இந்த ஞானி கிட்ட வருது. இதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம். அவன் எந்த தாகத்துக்கும் எது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி போக மாட்டான். நிவൃத்தி தான் அவனுக்கு பலம் அப்படின்னு சொன்னாரு. வாசனாதுதயோ பாக்யே வைராக்யஸ்ய ததாவதிஹி அஹம்பாவ உதயா பாவஹ போதஸ்ய பரமாவதிஹி லீனவృత్తேர் அனுத்வத்ய அஜ்ஞான ஹிருதய கிரந்தேஹ விநாசோ யத்யசேஷதஹ அனிச்சோஹோ விஷய கிம் நு பிரவృత్తேஹ காரணம் ஸ்வதஹ அஜ்ஞான ஹிருதய கிரந்தேஹ விநாசஹ. யுத்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. எப்போ இவனுக்கு ஹிருதய கிரந்தியானது போகுதுன்னா எல்லாத்துலயும் ஒரு அட்டாச்மெண்ட். எங்கேயோ இருக்கக்கூடிய பசங்க, நம்ம தெரு ஆளு எல்லாத்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட், நம்ம படிச்ச ஸ்கூலு எல்லாத்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட். இப்படி எதுனால இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் இவன் மனசுல போட்டு வச்சிருந்ததுதான் இந்த அட்டாச்மெண்ட் எல்லாமே அவாவா தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இவனே நினைச்சிட்டு இருக்கான், அவா கஷ்டப்படுறாளா இவா கஷ்டப்படுறாளா, தண்ணியில என்ன ஆச்சோ அவாத்துல அப்படின்னு நம்மளா போட்டு முடிச்சதுதான் அவா சௌக்கியமா இருந்துதான் இருப்பான். அங்க நம்மளே எவ்வளவு பண்ண இதெல்லாம் நம்ம போட்டுக்கிற முடிச்சுகள், இதெல்லாம் அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய முடிச்சுகள் பேரு. அஜ்ஞான ஹிருதய கிரந்த, நம்மளுடைய ஹிருதய கிரந்தியில இருக்கக்கூடிய பாசம்ன்ற முடிச்சுகள், இதெல்லாம் விநாசகா யத்ய தசேஷது. இதெல்லாம் வேதாந்தம் படிச்சானே ஆனால் இந்த அஜ்ஞானங்கள், இந்த பசு பத்னி புத்திரன் இப்படி மேல இருக்கக்கூடிய ஆசைகள் இதெல்லாம் எப்போ அசேஷத்தா நிச்சயமில்லாம இதெல்லாம் விநாசகா பகுதி அப்படின்னா இந்த நாசமாகிறது. விசேஷமா நமக்கு ஆத்மாவை தெரிஞ்சால் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு பொருளை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை.
அனிச்சோகோ ஆசையே ஒழித்த இவனுக்கு இந்த ஞானிக்கு அனிச்சோகோ விஷய கிண்ணு பிரவருத்தே காரணம் அவருக்கு காரணம் ஏதாவது இருக்கான பிரவருத்திக்கு அவர் தான் எல்லாம் அடைய வேண்டியதெல்லாம் அவர் அடைஞ்சிட ஆப்த காமனா அவர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு ஏதாவது கிடைக்காதது இருக்குமே ஆனால் அவர் அலையணும் போனோம் அவர் தான் அந்த ஆத்மானந்தத்திலேயே சதா சந்தோஷமா இருக்கக்கூடிய அவருக்கு அனிச்சோகோ விஷய கிண்ணு பிரவருத்தே காரணம் அப்படிப்பட்ட அந்த விதிஷனா இருக்கக்கூடியவருக்கு பிரவருத்திக்கு காரணமே இல்லையப்பா அப்படின்னாரு பிரவருத்திக்கு எங்க இருக்கா அனிச்சோகோ அவர் விஷயத்திலேயே சொத்தகா தனக்குத்தானே அவர் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கும் போது அவருக்கு சொத்தகா பிரவருத்தி அவருக்கு பிரவருத்திக்கு வர வேண்டிய காரணம் இருக்கும் இல்லையே அதனால இந்த அஜ்ஞானம் தான் பிரவருத்திக்கு காரணம் நாலேஜ் ஆனது வித்தியைக்கு காரணம் நிவர்த்திக்கு சொன்னா அதையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்புறம் வாசனா அனுதயோ போக்யே வைராக்யஸ்ய ததாவதிஹி அஹம்பாவ உதயா பாவஹ போதஸ்ய பரமாவதிஹி நீலவிருத்தேர் அனுத்பத்திஹி மர்யாதோ உபரதேஸ்து சா வாசனா அனுதயா இந்த சோபனா அத்தியாசம் அப்படின்னு சொல்றது இந்த எமோஷனலான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறது தான் வாசனைக்கெல்லாம் காரணமா இருக்கு இவருக்கு எமோஷனலா ஒண்ணுமே இல்லைன்னாக்க நமக்கு ஏதாவது காரணம்னா யாராவது அட்டாச் அதனாலதான் யாராவது ஒருத்தர் போனாருனாக்கா நமக்கு வருத்தம் ஏற்படுறதுன்னா என்ன அர்த்தம் நம்மள யாராவது எமோஷனலி அட்டாச் ஆகாதவனுக்கு ஏதாவது ஒரு வாசனை வரவே இல்லைன்னு வச்சுக்கோ வாசனா அனுதையே வாசனையே வரலன்னாக்க போக்கிய அப்போ இவனுக்கு எப்படி இருக்கோ அதுதான் வைராகியசி அவதி வைராகியா இருக்கக்கூடியவனுக்கு என்ன எதுலயுமே ஒரு வாசனை ஏற்படக்கூடாது திருப்பியும் அதை பார்த்தானாக்கா அதுல போகணும்ன்ற எண்ணம் வரக்கூடாது அவனுக்கு திருப்பி அப்பதானே அது வைராக்கியம் சரியா வந்ததுன்ற அர்த்தம் ஒன்னும் தோசை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுட்டு அதுல ஒரு வைராக்கியம் வந்ததுன்னா தோசையை பார்த்த உடனே திருப்பி வந்து அது பேர் சபலம்னு பேரு ஆனா அதை பார்த்தா கூட அந்த வாசனை வரக்கூடாது வாசனம் அனுதையே போக்கியே வைராக்கிய ததா அதான் வைராக்கியா இருக்கவனுக்கு அவதினா இதான் மெஷரிங் கார்டு நீங்க டெஸ்ட் பண்ணணுமோ இல்லையா அவன் இருக்கானா அப்படின்னாக்க இவன் he should not run after things அந்த திங்ஸ் இருந்ததுன்னா கூட இவன் பார்த்துட்டு அதுல இருந்து அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடியதுதான் வைராக்கியத்தை எப்படி இந்த வைராக்கியம் முதல்ல அவர் சொன்னாரு வைராக்கியம் போதம் உபரதி அப்படின்னு சொன்னாரு அந்த டெஸ்ட் எப்படி பண்றது அப்படிதான் வைராக்கியத்தை இவன் திருப்பி இந்த பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா கூட இவன் ஆடி போகாம இருப்பானே ஆனால் அதுதான் வைராக்கியத்தை அவதிகினாக்க முடிவு அப்படின்னு அர்த்தம் முடிவு அப்படின்னு ததா அவதிகி போக்கிய வஸ்துக்களுக்கு நடுவுல அந்த வாசனை உதிக்காம பார்க்கும் போதே இருக்குமானால் அதுதான் வைராக்கியத்தினுடைய எல்லை மத்தியமாவதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா அந்த மத்தியம ஸ்வரம் அந்த இடத்துல போய் நிக்குமா அதனால மத்தியமாவதி அவதினாக்க வைராக்கிய ததாவதி அகம்பாவ உதயா பாவா இந்த அகங்காரம்ன்றது நான் செய்கிறேன்ற எண்ணம் நமக்கெல்லாம் வந்துருது எது பண்ணாலும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணாக்க ஃபுட் பாக்கெட் கொடுத்தா கூட நான் தான் கொடுத்தான்னு சொல்லி போடுறான் இவன் அந்த அகங்காரமான தூக்கிறது இல்லன்னா கூட இதை பார்க்கும் போது என்ன ஆகுது நான் பார்க்கிறேன் அப்படின்றது இந்த நான் ஒண்ணு நல்லதோ கெட்டதோ இந்த லோக்கல்ல சொல்ற அகங்காரமோ இல்ல வேதாந்தத்துல சொல்லக்கூடிய அகங்கர்த்தான்ற எண்ணமோ இந்த ரெண்டு அகங்காரமும் எப்போ இருக்கோ அது வரைக்கும் உனக்கு ஞானம் வரலன்னு வச்சுக்கணும் அது வந்துட்டு அது போயிருச்சுன்னு வச்சுக்க அகங்காரா அகம்பாவ உதய அபாவே அது உதயம் ஆகலை என்னால் அந்த உதயம் பாவமாக இருந்ததுன்னாக்க இவருக்கு அஜ்ஞானம் இருக்கு அர்த்தம் அந்த அகங்காரமானது உதிக்கவே இல்லைன்னு வச்சுங்க உதிக்கிறதுன்றதே இல்ல ஒரு நிலை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அதுதான் இவனுக்கு வேதாந்தம் நன்னா ஒர்க் பண்றதுன்றதுக்கு பரமா அவதி இதுதான் டெஸ்டிங் அவனுக்கு அகங்கார மமகாரம் இல்லாத ஒரு நிலை எப்போ வருதோ அப்பதான் இவனுக்கு வேதாந்தமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது பரமா அவதிக்கு எப்படி அவர் சொல்றாரு பாருங்க இந்த டெஸ்ட் நம்மளுக்குள்ளேயே பண்ணிக்கிறதுக்கு எப்போ அந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னா அந்த பொருளை பார்த்தா கூட அது மேல ஒரு சலனம் இல்லாம என்னைக்கு வருதோ அதுக்கு பேர் தானே வைராக்கியம் அதே மாதிரி இந்த அகம்பாவம் மமபாவம் எல்லாத்தோடையும் நமக்கு வந்துருது அது என்னைக்கு வராம இருக்கோ அதுதான் அவனுடைய பரமா அவதி அவன் உண்மையான போதத்துக்கு அதுதான் கரெக்ட் அவனுக்கு வேதாந்த அறிவு வந்திருக்குன்னு அப்பதான் அந்த மெஷரிங் கார்டு நீங்க எடுத்துக்கலாம் வேதாந்தம் லீனவிருத்தேர் அனுற்பத்தி எல்லா வித்திகளும் லயமாயிடுச்சு அவனுக்கு வேதாந்த அறிவுனால இப்ப வேதாந்த அகம் பிரம்மாஸ்மின்றது தெரிஞ்சதுனால என்ன ஆச்சு எல்லா அறிவுமே பிரம்மத்துலதான் இருக்கு பிரம்மன் தான் அதிஷ்டானம் பிரம்மம் இல்லாம உலகமே இல்ல
பிரம்மே சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் நித்யா, ஜீவோ பிரம்ம இவ அப்படின்னு. இது எல்லாம் நித்யா நித்திய வஸ்து விவேகம்னா என்ன? பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம் அப்படின்ற ஒரு அறிவு யாருக்கு வருதோ, பிரம்ம சத்தியம் தத் வெதிரிக்தம் சத்தியம், இதை தவிர பாக்கி இருக்கக்கூடியது எல்லாம் லீனமாயிடுச்சு. லீன விருத்தேகே அனுற்பத்தி, திருப்பி உற்பத்தி ஆகக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய மரியாதை ஒரு எல்லையானது. மரியாதைனாக்க சம்ஸ்கிருதத்துல எல்லைன்ற அர்த்தம். அது அவதிகி அப்படின்றதுக்கு மேல இங்க வேற ஒரு பதவி போட்ட மரியாதை, இதுதான் எல்லை. டெஸ்டிங் எது? உபரதேசுகா, அதான் உபரதிக்கு எல்லை. நமக்கு உபரதி வந்துருச்சுன்னா இன்னொரு பொருளை எதிர்பார்க்காம எதுவுமே எல்லாம் லீனமாயிட்டு கூட இவன் சந்தோஷமா இருக்கான் பாருங்க. உபரதிகின்னு போன ஸ்லோகத்துல முன்னினத்துல சொன்ன ஸ்வ ஆனந்த அனுபவா சாந்திகி ஏஷா உபரதிகி பலம். இந்த உபரதிகிய பலமானது வந்திருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாசனா அனுதயோ போக்யோ போக்யே வைராக்கிய ததாவதிஹி அகம் பாவ உதயா பாவஹா போதஸ்ய பரமாவதிஹி. இந்த வைராக்கியம்ன்றது என்னன்னா எல்லாத்தையும் அவன் விடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். அதுதானே அவனுக்கு எப்போ அவனுக்கு எல்லாத்தையும் விடுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நிலை வந்துருச்சோ அப்பவே அந்த கரெக்ட் ட்ராக் அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் அவன் என்ன வரப்போறது? வைராக்கிய பலம் போதகா. இந்த போதத்துல என்ன ஒரு முக்கியமான பலன்? அகம் மமபாவம் இருக்கணும். அகங்காரமும் மமபாகாரமும் மனோகாரமும் இல்லாத ஒரு நிலை எப்போ வருதோ அதுதான் மெஷரிங்கிறாரு போதத்துக்கு. அதே மாதிரி அடுத்தது உபரதிக்கு என்ன அர்த்தம்னாக்க, துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா. துக்கம் வந்தாலும் இவன் ஆடி போறது இல்ல, சுகம் வந்தாலும் இவன் அதுக்காக குதிக்கிறது இல்லாத ஒரு நிலை எண்ணிக்கை அவனுக்கு வருதோ அப்படின்னாக்க அர்த்தம் அதுதான் உபரதியானது இவனுக்கு வந்திருக்கு. ஆத்மானந்தத்துல இவன் தலைக்கிறான்ற அர்த்தம் அப்படின்னு 3 காரணங்கள் சொன்னார். வைராக்கியமா இருக்கணும்னாக்க ரெடியா இருக்கணும் ரினவுன்ஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் அப்படின்னாரு. போதமா இருக்கணும்னா அகம் மம பாவம் இல்லாம, உபரதியா இருக்கணும்னா துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி இருக்கிறது எதுவோ அதுதான் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி இப்போ ஜீவன் முக்தனை பத்தி இப்போ லட்சணமே சொல்லிட்டார். ஜீவன் முக்தனா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? பிரம்மாகாரதயா சதா ஸ்திததயா விமுக்த பாஷ்யார்த்ததீஹி அன்யாவேதித போஜ்ய போக கலனா நித்ராலுவத் பாலவத் ஸ்வப்னாலோகித லோகவத் ஜகதிதம் பஷ்யன் क्वचित् லப்ததீஹி ஆஸ்தே கச்சித் அனந்த புண்ணிய பலபுக் தன்யஸ்தமான்யோ புவி. இந்த புவியில மான்யஹா, மான்யஹானாக பூஜ்யஹான் அர்த்தம். எல்லாராலையும் அர்ச்சிக்கப்படக்கூடிய நிலைமை ஒருத்தருக்கு வருதுன்னாக்க எப்போ வரணும்னாக்க இந்த பிறவி பயனை அவன் அடைஞ்சது அப்பதான் வர முடியும். பிறவி பெருமுக இந்த பயனை எப்ப எழுதுவான் அப்படின்னாக்க இந்த ஆத்ம ஞானம் வந்தாதானே எழுத முடியும். எப்படிப்பட்ட ஆத்ம ஞானம்? ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அறிவு என்னைக்கு வருதோ அது வரைக்கும் அவனுக்கு எந்தெந்த அறிவு வந்தாலும் கடவுளை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. நானே பிரம்மம் என்று தெரிஞ்சுக்கிறானா அப்பதான் அவனுக்கு அந்த புக்தியானது ஏற்படுது. அது வரைக்கும் கூட அவன் அஜான நிலையில தான் இருக்கான். அப்பதான் இந்த கிருதகிருத்தியன் அப்படின்னு அப்பதான் சொல்லலாம். எதை செய்யணுமோ அதை செய்யணும். இப்ப பகவான் ஸ்ரீவில்லையும் கொடுத்து இந்த உடம்பையும் கொடுத்து நம்மள படைக்க வச்சதுக்கு காரணம் என்ன? அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை இவன் ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும்ன்றது. அது தெரிஞ்சுக்காம போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மா வேஸ்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ பிறவி பயனை எழுதணும்னா என்ன அர்த்தம்னாக்கா வேதாந்த ஜன்ய ஞானம் வரணும். வேதாந்த ஜன்ய ஞானம் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று. பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா. திருப்பி திருப்பி அதே டேப் தான் போட்டுட்டே இருக்கணும். இதுதான் இப்படி பண்றவன் யாரோ அவன் தான் தன்யஹா, அவன் தான் மான்யஹா. அப்படிப்பட்ட தன்யனாகவும் மான்யனாகவும் இருக்கக்கூடிய ஞானி எப்படி இருப்பார்? பிரம்மாகாரதயா, பிரம்ம வடிவமாகவே அவர் இருப்பார். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதானே. பிரம்மாகாரதயா சதா, ஏதோ காத்தால மெடிடேஷன் டைம்ல முதல்ல இருக்கிறதுன்னு கிடையாது. ஞானியானவர் 24 மணி நேரம் அவர் பிரம்ம சிந்தனையில இருந்து வெளியில போக மாட்டார். அவரே பிரம்மமான பிறகு சிந்தனைன்னு ஒண்ணு கிடையாது. அவரே பிரம்மம். நமக்கு எல்லாம் நான் ஆம்பளைன்றத யோசிச்சு பார்த்தா நம்ம நான் பொம்பளைன்றது அப்பப்ப யோசிச்சேன்னா அது ரூபமா வந்துருச்சு. அதனாலதான் அவர் சொன்னாரு தேகோகம் பிராமணோகம்னு நமக்கு எப்படி திருட நிச்சயம் இருக்கோ அதே மாதிரி நாகம் பிராமணா நாகம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு திருட நிச்சயம் வருது எதுவோ அதான் ஜீவன் முக்தி. இப்படி அவர் பிரம்மாகாரமா இருக்கிறதுனால பிரம்மாகாரத்தையா சதா சதா ஸ்திததயா அந்த ஸ்திதியிலேயே இருக்கார். அந்த பிரம்ம பாவத்திலேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்திததீஹி
அப்படின்னு பேரு. ஸ்திததீஹி ஸ்திதப்ரக்யா அப்படின்னு அவனதான் சொல்றது. அந்த ஸ்திதமா அந்த பிரம்ம பாவத்திலேயே பிரம்மீபூதனாகவே இருந்து கொண்டு நிர்முக்த பாஷ்ய அர்த்ததீஹி, பாஷ்ய அர்த்தம், அர்த்தம்னா பொருள்கள், பாஷ்ய அர்த்தம் வெளி விஷயங்களை தீஹி பொருட்படுத்த, இந்த புத்தியானது வெளி விஷயங்களில் போகாம நிர்முக்தா, அவர் இதிலிருந்து போகாமல் இருந்து கொண்டு அவர் எப்படி இருப்பார்? நம்மெல்லாம் தூங்கும் போது என்ன அர்த்தம், என்ன வெளி விஷயத்தெல்லாம் புத்தியே போல, ஆனா அஜ்ஞான நிலையில தூங்கிட்டு இருக்கான். ஞானியா இருக்க முழிச்சுட்டு இருக்க போது அவருடைய கண்ணு காது மூக்கு நாக்கு இதெல்லாம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் போகாது. நமக்கெல்லாம் வாசனை எப்போ வராதுன்னு, இப்ப நீங்க மசாலோட வச்சா நமக்கெல்லாம் வாசனை வந்துடும். ஆனா ராத்திரி தூங்கும் போது பக்கத்திலேயே மசாலா வச்சிருந்தா கூட வராது. நல்ல பாட்டு கேட்டாருன்னப்ப காது அங்க போயிடும், அது இது கல்யாணியா காம்போதியான்னு கேட்க தோணும் நமக்கு. ஆனா அந்த ஞானியா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது என்ன பாட்டு போட்டா என்ன ராகமா தெரியுது, பாட்டே தெரியல என்ன, அப்படி இருக்கும். அந்த ஞானியா இருக்கக்கூடிய ஜீவித காலத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் வெளி விஷயங்கள்லாம் அவருக்கு எந்த ஒரு எஃபெக்டையும் ஏற்படுத்தவே இல்லை. அவர் எப்படி இருக்காரு? நித்ராலுவத்து, அவர் நம்மளாம் உறங்குற மாதிரி அவர் இருக்கார். ஞானிஷா சர்வபூதானி, நம்மளாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஞானிக்கு மூச்சின்னு இருக்கா மாதிரி. நமக்கெல்லாம் எது பகலோ ஜாக்கிரதையோ அப்ப அவர் தூங்கிட்டு இருக்காருன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, நம்ம எதுக்கெல்லாம் மூச்சுட்டு இருக்கோமோ அவர் அதுக்கெல்லாம் மூச்சுக்கவே இல்லை. நம்ம ஆத்ம ஞானம் இல்லாம நம்ம தூங்கிட்டு இருக்கோங்க, அதுதான் அவருக்கு உண்மையான முழிப்பு அப்படின்ற அர்த்தத்துல. அப்படி நித்ராலுவத் அவர் இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அப்புறம் பாலவத்து, அவர் சின்ன குழந்தை மாதிரியே இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அவர் எதுக்கும் யார பார்த்தாலும் என்ன சௌக்கியமான சின்ன பசங்க மாதிரியே உட்கார்ந்து இருக்காரு. பாலவத்துன்னா என்னன்னா கல்மஷம் இல்லாம இருக்காங்க. இந்த வாழ பைசங்களுக்கு போய் தெரியறதானே, அவர் கொண்டு போய் கொடு, அந்த மாமா கொண்டு போய் கொடுனாக்க உடனே போய் எடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துடும் ஆசையா. அவர் எது பண்ணிட்டாக்கு மாமா ஆச்சு, நம்ம அப்பாவோட சண்டை போட்டவராச்சு, இதெல்லாம் தெரியுமா அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி இவர் ஞானி என்ன பண்றாரு, யார பார்த்தாலும் அவர் பிரம்மமாவே பாக்குறதுனால அவருக்கு சின்ன குழந்தை வருது. பாலஸ்தவ நித்ராலுவத்து பாலவத்து, பாலம் மாதிரி இருப்பாரு, உறங்குகின்றவர் மாதிரி இருப்பார் அவர். அது மாத்திரம் அந்யாவேதித போக்ய போக கலனா, பிறர் கொடுக்கக்கூடிய போக்கியமான வஸ்துக்கள், போகங்கள், கலனகான இந்த வஸ்து முதலியவைகள், இந்த பிறர் கொடுக்கக்கூடிய போக்கியமான வஸ்துக்களை அதை மட்டுமே அவர் அனுபவிச்சிருக்காரு. ஏதோ பாவம் அவருடைய மனசு கிடக்கூடாது, ரொம்ப ஆசையா கொண்டு வந்து கொடுக்கும் போது பழிச்சுன்னு அதெல்லாம் நான் சாப்பிடறது இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லுவா இல்லையா. நம்மளே பாதுகா, அதெல்லாம் ஒரு இன்டிசென்சியில தான் நம்மளே வச்சுட்டு இருக்கோம். அவளெல்லாம் என்ன பண்ற, யார் எது கொடுத்தாலும் சரி அவளை திருப்திப்படுத்துறதுக்காக அந்நிய ஆவேதித்த, அந்த பிறரால கொடுக்கப்பட்ட என்ன போக்கிய போக கலனகா, போக்கியமான அன்னங்களோ போகங்களோட அன்னம் பானம் முதலிய போக பொருள்களை எல்லாம் அவர் என்ன பண்றாரு, அதை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரா போய் சேர்றது கிடையாது. இந்த ஞானிகளுக்குள்ள ரெண்டு விதமான ஞானிகள் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அஜகர விருத்தின்னு ஒண்ணு, மதுகர விருத்தி அப்படின்னு ரெண்டு நிலைகள் இருக்கு இந்த ஜீவன் முக்தாளுக்கலாம். இந்த அஜகர விருத்தினா மலைப்பாம்பு அப்படின்னு, அஜகரனாக்க மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ண எங்கேயுமே போகாது, அது பாட்டுக்கு வாயை திறந்துட்டு இருக்கும். அந்த பக்கம் ஏதாவது மானோ பெருச்சாலியோ வந்ததுன்னா டக்குன்னு அது வாயில ஊந்துதுன்னா சாப்பிட, இதுவா போய் எதுவும் சாப்பிடாது, போய் எல்லாம் எஃபர்ட் எல்லாம் போகாது. ஆனா வந்ததுன்னா ஒரே கவி அது சாப்பிடும். இது மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் ஜீவன் முக்தல்ல ரெண்டு கேட்டகரி சொல்ல இல்லையா. கசிவா இருக்கும், யாராவது எடுத்துட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லன்னா யாரும் வரல போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவ வேலையை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் அஜகர வித்தியை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். சில பேர் மதுக்கர வித்தி, அவெல்லாம் என்ன பண்ணுவா, மதுவானது எங்க பண்ண எங்கெங்கெல்லாம் நல்ல பிளவர்ஸ் இருக்கோ அங்க தேடி போய் அந்த ஹனிபி மதுக்கரஹானாக்கா அது என்ன பண்ணா அந்த தேனை அங்கங்க போய் தனக்கு வேணும்னாக்க ஒரு பூக்கிட்ட போய் அது குடிச்சிட்டு வரும். அந்த மாதிரி ஜீவன் முக்தர்கள் என்ன பண்ணாங்க, தனக்கு வேணும்னாக்க போய் ஆகாரத்தை எடுத்துக்கிறது, பிக்ஷா உங்காத்துக்கு பிக்ஷைக்கு நான் வரேன் அப்படின்னு கேட்டுட்டு வருது. இப்படி ரெண்டு விதமான விருத்திகள் வருது. அதுல இந்த அஜகர வித்தியில இருக்கோ யாராவது ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்க, நீங்க கொடுக்கலன்னா ஜெகதீஸ்வரர் இருந்தாரு இஞ்சிக்குள்ள, அவரும் ரமணரும் பேசிட்டு இருப்பாங்களாம். அந்த மலை மேல போய் ரமணரோட பேசிட்டு இருப்பாராம். சாமிநாத சாட்சிகள் சொல்லி கேட்ட சமாச்சாரம் இது. அப்போ அவர் என்ன பண்ணாரா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா நம்ம சாட்சிகளுக்கு பசிக்குமா. ஜெகதீஸ்வர் காத்தால இருந்து மத்தியானம் வரைக்கும் இவங்க பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவர் நினைச்சுப்பாராம் மத்தியானம் 1 மணிக்கு, நீ காத்தால இருந்து ஒண்ணு சாப்பிடல உனக்கு பசிக்குமோடா அப்படின்னு கேட்பாராம். பசிக்காத காத்தால இருந்து பேசிட்டு இருக்கோம். உடனே என்ன பண்ண, ஐயோ இரு யாராவது வருவா அப்படின்னு நினைச்சா
யாராவது ஒரு மாமி எடுத்துன்னு வந்து தோசை கொடுத்தாலும் முதல்ல அவனுக்கு கூட பாவம் காத்தாலேருந்து எனக்கு பாவம் சொல்லிட்டு இருக்கான். இவரு பேச விட்டு இவர் கேட்டு இருக்காரு அங்க இங்க பாத்துட்டு அவனுக்கு முதல்ல தோசை கொடுன்னு பாத்தான். அப்படி ஜெகதீஷ் சாஸ்திரி சொல்லியிருக்காரு. அவரோட உட்காரும் போது யாரோ வந்ததுன்னா உண்டு, அதுவும் 2 தோசை கொடுத்தான்னா அதுவும் அவர் சாப்பிடாம இல்ல நீங்க உண்டு நான் இல்லாம இருப்பேன், எனக்கு பழக்கம்டா, நீங்க சாப்பிடு அப்படின்னு வரோம் அப்படின்னு பக்கத்துல இருக்கவாளுக்கு கொடுத்து அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருக்க அவளுக்கு எல்லாம் வந்ததுன்னா சரி, இல்லன்னாக்கா பரவாயில்ல. என்ன இப்ப நமக்கு வேதாந்தம் இருக்கு, சந்தோஷமா அவர் அனுபவிச்சுட்டு இருக்காராம். பிரதாரண்ய உபநிஷத்துல ஆச்சாரியால் பாக்கியங்கள்லாம் நம்ம பெரியவர் சொல்லி அவர் கேட்டு பாராம், இப்படி சொல்லியிருக்கா அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்பாராம். அப்படி என்ன வந்தா சாப்பிடுறது அப்படின்னா விதிவசா பிராப்த சுவாது. அப்ப ஏதோ விதிவசா நமக்கு வந்ததுன்னா அதுவே நல்லா இருக்குன்னு சாப்பிடக்கூடியதுதான் ஒரு ஞானிக்கு அழகு. அது வந்து நல்ல ஃபுட்டு வேணும்னு கிடையாது, எது கிடைச்சதோ அதுவே நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய அன்னங்களை நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறது. இப்படி அந்நிய ஆவேதித்த போக்கிய போக கலனா கொச்சித்து சொப்ன ஆலோகித்த லோகவத்து. சில சமயத்துல அவர் இந்த உலகத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோன்னு அவர் பார்த்துட்டு இருக்காம இருக்கான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ற, இந்த உலகம் எல்லாம் வந்து கனவுன்னு நினைச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கோம்னு அவர் வந்து கனவு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம எப்படி கனவு பார்த்த உடனே ஒரு எஃபெக்ட் நமக்கு இல்ல, ஓஹோ நான் தான் நிஜமாவே நினைச்சிட்டேன்னு ஒரு தண்ணி உடிச்சு பத்துன்றோம், இல்லையா உண்மை இல்லைன்றது. அதே மாதிரி முழிச்சுட்டு இருக்கும் போதே இந்த உலகத்தை கனவா பாக்குறது, இதுதான் ஞானியனுடைய நிலை. அதுக்காக தான் நமக்கு வந்து அந்த கனவையே பகவான் நமக்கு எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு நமக்கு. எப்படி இந்த அதே மாதிரிதான் இந்த உலகமும். இப்ப நீங்க போடுற கணக்கெல்லாம் வேற மாதிரி, நம்மளுடைய கணக்கெல்லாம் ஏதோ கல்யாணம் ஆன மாதிரியுமா போத பெத்தா மாதிரியும் நம்ம வேலைக்கு போன மாதிரியும் அவனுக்கு கல்யாணம் பண்ண மாதிரியும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா பின்னாடி ஏதாவது இருக்கா டைம் ஒண்ணுமே தெரியல. நம்ம சின்ன வயசுல இருந்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நம்மளுடைய காலம் வேறையா இருக்கு, தேவர்களுடைய காலம் வேலையா இருக்கு. நமக்கு 1 வருஷம்னாக்கா அவருக்கு 1 பகல் அப்படின்றாங்க. நமக்கு 1 வருஷம், நம்மளுடைய 1 வருஷம் தான் அவளுக்கு 1 பகல். நம்ம வருஷத்துக்கு 1 தடவை தான் சாதம் கொடுக்குறோம் அப்பாக்கு பிதிரு தேவைகள் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே இந்த கணக்கெல்லாம் மாறுறது. அதே மாதிரிதான் கனவுல இருக்கக்கூடிய கணக்கு ஏதாவது ஜாகிரத்துல டேலி ஆகுமா, அது வேற. இவன் கல்யாணம் ஆகி 11:30க்கு கனவு ஆரம்பிச்சுது, 11:35க்கு வந்து எழுப்பியாச்சு. இதுக்கு நடுவுல இவனுக்கு கனவு என்னன்னாக்கா இவன் வந்து பிச்சை எடுத்த மாதிரியும் யோக சிஷ்யத்துல கதை, இவனுக்கு ஒரு யானை வந்து இவனுக்கு மாலை போட்ட மாதிரியும், இவன் ராஜாவாயிட்ட போனையும் அந்த ராஜாவானவன் அவன் கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும், அவனுக்கு குழந்தைகள்லாம் வந்து வாருக்கு போய் வாரில இருந்து ஜெயிச்சு அவனுடைய பேர பையன் வந்து இப்ப வந்து அவன் பேரனை வெட்டிட்ட மாதிரியும் ஓன்னு அழுதான் முடிச்சுட்டான். இவ்வளோ காரியமா அவன் பார்த்தது எவ்வளோன்னா 2 நிமிஷத்துல இதெல்லாம் நடக்குமானா நடந்தது. கனவுல இருக்கக்கூடிய அவனுக்கு உண்மைதானே அது, இதெல்லாம் நடந்தது. அவனுக்கு ரொம்ப நாள் இருந்தான். அதே மாதிரிதான் நம்ம இப்ப போட்டு இருக்கிற இந்த 100 வருஷ கணக்கெல்லாம் ஞானம் வந்த உடனே இந்த கணக்கெல்லாம் கணக்கு இல்ல. அப்படி இருக்கக்கூடிய இதையே கனவாக பார்த்து கொண்டு லோகவத்தி இதம் ஜெகத்து பஷ்யன்னு லப்த தீஹி, இந்த உண்மையான இந்த ஞான விழிப்பு வந்த உடனே அகம் பிரம்மாஸ்மின்றத வந்த உடனே கச்சித்து யாரோ ஒரு அனந்த புண்ணிய பல புக்கு இப்படிப்படக்கூடிய ஞானி எப்படி வந்திருப்பான்னா அனந்த புண்ணிய பலத்தினாலதான் வந்து. நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால வேதாந்தத்தை படிக்கிறோம்னாலே என்ன அர்த்தம், பூர்வ ஜென்ம புண்ணிய வசாத்து தான் அப்படின்னு. ஞானமே வருதுன்னாக்கா அவருக்கு எப்போ அனந்த புண்ணியங்கள்லாம் பண்ணிருக்காரு அவர். அனந்த புண்ணிய பல புக்கு அதை அனுபவித்ததன் காரணமாக இன்னைக்கு அவர் ஜீவன் முக்தாக நம்ம எதிர்க்க இருந்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஆஸ்தே என்ன இருக்கிறார்கள். அந்த மோட்சானத்துக்கு இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காரு. ஞானினாக்க என்னைக்கோ அன்னைக்கு இருந்தாரு இன்னைக்கு இல்ல, அதெல்லாம் கதைன்னு கிடையாது. இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஞானிகள்லாம் இருந்து கொண்டுதான் இருக்காங்க. ஒன்றைக்கு நம்ம கண்டுபிடிக்க கூடியல. ரீசெண்ட் வரைக்கும் சேஷாதிரி சுவாமிகளை பார்த்திருக்கோம், ரமணரை பார்த்திருக்கோம், எல்லாரும் தானே பார்த்திருக்கோம். அப்போ எப்பொழுதும் இந்த ஞானிகள்லாம் இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா அளவில்லாத பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனாக அந்த மோட்சானந்தத்தை அனுபவிப்பவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள். சகா அவர்கள் தன்யஹா, அவர்கள் தான் உண்மையான தன்யர்கள். அப்படின்னா இந்த பிறவி பயனை உண்மையிலே எழுந்தவர் அப்படிதான், அவர் தான் புவி மான்யஹா. அப்படிப்பட்ட அவர்களை தான் நாம பூஜிக்க வேண்டும். அந்த தஸ்மாத் ஆகையினால ஆத்மஜ்யம் பூதி காமஹா, யார் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த விபூதி ஐஸ்வர்யங்கள்லாம் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் இந்த ஞானியை அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முண்டகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதனாலதான் ஞானிகள்லாம் அர்ச்சிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு இவரும் சொல்லிட்டார். சஹா தன்யஹா, அப்படிப்பட்ட ஞானியானவர் தன்யஹா, அவர் தான் பாக்யவான்.
புவி மான்யகா, இந்த பூலகத்தில் அவர்கள் தான் மதிக்க தகுந்தவர்கள், அவர்கள் தான் பூஜைக்கு தகுந்தவர்கள். யார் யாரையோ ஹீரோ வர்ஷிப் எல்லாம் பண்ணிட்டு ஆத்ம ஞானம் யாருக்கு இருக்கோ அவர் தான் பூஜைக்கு தகுந்தவர். அந்த வேதாந்த அறிவு இல்லாதவர்களை நம்ம பூஜிக்க வேண்டிய ஒன்றும் பிரைஸ் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை. அப்படின்ற ஒரு அறிவு எப்படி வருதோ அவர் தான் ஞானி. அப்படி ஞானிக்கு லட்சணம். பிரம்மாகாரதயா சதா ஸ்திததயா நிர்முக்த பாஷ்யாத்ததீஹி அந்யாவேதித போக்ய போக கலனா, இன்னொருவரால் கொடுக்கப்பட்ட போக்ய போக கூட்டங்களை எப்படி பண்ணார்? நித்ராலுவத் பாலவத், அதை சாப்பிட்டு நித்ரையில இருக்க மாதிரியும் பாலனா மாதிரியும் இருக்கான்னா நித்ராலுவத், நித்ராலுகுன்னு தூங்குகிறான் போலவும், பத்து போலவும், பாலவத் பாலர்கள் போலவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்வப்னாலோகித லோகவத் ஜெகதிதம், சொப்னத்துல நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் இந்த லோகத்தை, இதம் லோகத்தை, இந்த லோகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கார். பஷ்யன் கொச்சித் லப்ததீஹி, எப்படியோ அவருக்கு அந்த ஞானம் கிடைச்சதுனால கொச்சித் லப்ததீஹி அவருக்கு அந்த ஞானமானது ஏற்பட்டு விடுது. ஆஸ்தே கச்சிது, அப்படி ஒருவர் இருக்கிறார். அப்படி இருக்காரு அனந்த புண்ணிய பலபுக்கு, அனந்த புண்ணியங்களை அனுபவித்ததன் காரணமாக இந்த ஞானிகள்லாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹா தன்யஹா, அவர்கள் தான் உண்மையான தன்யர்கள். சஹா மான்யஹா புவி, இந்த அவர்கள் தான் இந்த புவியில மான்ய பூஜிக்க தகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது சித பிரஜ்ஞோ யதிரயம் யஸ்ததானந்தமஸ்னுதே பிரம்மண்யேவ விலீனாத்மா நிர்விகாரோ வினிஷ்க்ரியா அப்படின்னு சித பிரஜ்ஞனை பத்தி பேசுறாரு. கீதையில 2வது சாப்டர்ல 54வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களேன்னு அவரை பார்த்து கேட்டான். சிதப்பிரஜ்ய காபாஷா, சிதப்பிரஜ்யனாக்கா அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி கிம் ஆசித்து, அவன் எப்படி இருப்பான், எப்படி உட்காருவான், கிம் ரஜேத்து, அவன் என்னமா நடப்பான் அப்படின்னு அவன் என்னென்னமோ மனசுல வச்சுட்டு கேக்குறான். இவன் அஜ்ஞானியா இருக்கிறதுனால அவனுக்கு பதில் சொல்ல போறாரு. இந்த ஜீவன் முக்தன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம்பா, அவர் நம்மள மாதிரியும் நம்ம கூடவே உட்கார்ந்து இருக்கலாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் பக்கத்துல இருக்கேன்னு என்ன பாத்துக்கலையா அப்படின்னு கேக்குறாரு. நான் உன் கூட தான் விளையாடிட்டு இருக்கேன், அதுக்காக சித்தப்பிரஜ்ஞனா இல்லையா நானு அப்படின்ற அர்த்தத்துல நம்மள மாதிரியே தான் இருப்பான், எல்லார மாதிரியும் இருப்பான். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா எதுவுமே பண்ணாமையும் உட்கார்ந்து இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆகையினால இவர் ஜீவன் முக்தன் இல்லன்னு சொல்ல முடியாது, அவர் ஜீவன் முக்தர்னா இப்படிதான் இருக்கணும்னு நீங்க போட முடியாது. 2 விதமாகவும் இருக்க, 2 விதமாகவும் சாஸ்திரத்துல இருக்குன்ற விஷயத்த இன்னும் கொஞ்சம் சிதப்பிரஜ்யன்னு போற. இது அடுத்த திங்கக்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.